ஹலோ, வெல்கம் டு மகா சினிமா சேனல். நானும் நம்ம சக்தி பேசுகிறேன். நம்ம தொடர்ந்து சினிமா வீடியோ நிறைய டிக்டாக் வீடியோ நிறைய நான் போட்டு முடிச்சிட்டேன். இனிமேல் சினிமா திரை விமர்சனம் சொல்லலான்னு ஒரு பிளானில் இருக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க, இன்றைக்கி நம்ம சினிமா விமர்சனமாக முதல் படமாக தொடரும் படத்தை பற்றி பார்த்துடலாம். தொடரும் சமீபத்தில் வெளியான மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி. இது மலையாளத்தில் தூவாளம் என்ற பெயருடன் வந்தது. தமிழில் மோகன்லால் சார் நடித்த தொடரும் என்ற பெயருடன் வந்திருக்கு. சமீபத்தில் தியேட்டர் மட்டியில் பட்டை கிளப்பி ஓடிட்டு இருக்க படம் தான் இந்த தொடரும். ஒரு வாரத்திலே 100 கோடி ரூபா வசூல் ஆகிருக்கு மலையாளத்தில். இந்த படம் மலையாள சினிமா வரலாற்றிலேயே அதிக வசூல் படித்த படம் தான் இந்த படம் தான் சொல்கிறாங்க. அப்போனா அந்த படம் எந்த அளவுக்கு பொறுத்தா இருக்கும் நீங்களே பார்த்துடுங்க. IMDb ரேட்டிங்கில் 8 ரேட்டிங் வரைக்கும் இந்த படம் வாங்கியிருக்கு. இந்த படத்தோட மிக மிக சுவாரஸ்யமான சீனா நம்ம பானசம் திரிசம் பார்த்துருப்போம். அந்த வரிசையில் தான் இந்த படமும் இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் இந்த லொக்கேஷன், அந்த இடங்கள், அந்த ஆக்டிங், அந்த ட்ரெஸ் எல்லாமே நம்ம திரிசம் ஸ்டைலில் தான் இருக்கும். ஆனால் கதைக்களம் முற்றிலும் மாறுபட்டதாக தான் இருக்குது. இதில் இந்த படத்தை வந்து என்ன பேர் அவர் மலையாளத்து பிரகாஷ் வர்மா போலீஸ் வேடத்தில் வராரு. பின்னு பாபு போலீஸ் கேரக்டரில் வர்றாரு. 2 பேரும் தாறுமாறாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்லலாம், அப்படி நடிச்சிருக்காங்க. அப்படி ரியலிஸ்டாக இருக்கும் அந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு. அவ்வளோ கொடூரத்தனமாக இருக்கும் அந்த கேரக்டர். அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. மோகன்லால் சாருக்கு ஈக்குவலாக 2 கேரக்டரும் பக்காவாக நடிச்சிருக்காங்க. சோபனா மேடம் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஜோதியா மேடம் தான் நடிக்க இருந்தது. காட்சியில் பிரச்சனைனால சோபனா மேடம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படம் தாறுமாறாக வந்திருக்கு. இந்த படத்தோட நம்மளோட ஒன்லைன் என்ன நம்ம பார்த்துடலாம். ஒன்லைனில் ஒரு கார், பாரதி ராஜா மோகன்லாலுக்கு ஒரு ஸ்டண்டை மாஸ்டர் குருவாக இருக்கிறாரு. சென்னையில் சண்முகம் இந்த கேரக்டரில் மோகன்லால் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு நடிகர்களுக்கு ஃபுல்லும் கமல், ரஜினிகாந்த் விஜயகாந்த் எல்லாத்தையுமே ஸ்டண்ட் மாஸ்டராக வளம் வருகிறார் மோகன்லால். ஒரு சின்ன பிரச்சனையில் அவருடைய நண்பர் வந்து விபத்தில் இறந்துருந்தார். அதுக்கு போராட்டம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கு நஷ்டஈடு கேட்டு பார்க்குறாங்க. அதனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. அதனால் இந்த தொழிலே வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம், வேறு தொழில் பார்த்துக்கலான்னு கிளம்பும் நேரத்தில் பாரதி ராஜா அவருக்கு வந்து ஒரு கார் கிஃப்டாக கொடுக்குறாரு. அந்த காரை வச்சு அவர் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் ஸ்கூல் பசங்களை உடாவட்டும், பக்கத்தில் டூரிஸ்ட் எங்கேயா போவாங்க உடாவட்டும் அப்படின்னு அவர் குடும்ப வாழ்க்கையும் பார்த்துட்டு ரொம்ப அமைதியாக அழகான குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. அப்போ தான் ஒரு பிரச்சனை வருது. பக்கத்தில் இருக்கும் ஒரு நண்பர் ஒர்க் ஷாப் வச்சுருக்காரு. அந்த ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் தன் வண்டியை காமிக்கிறாரு. தான் வண்டி மேலே யார் கையை வச்சாலும் சரிங்க, அது தன் பிள்ளையே வண்டி எடுத்து ஓட்டினாலும் சென்னையில் இழுத்து போடுவார். அந்த மாதிரி அந்த கார் மேலே அளவு கடந்த ஒரு பாசத்தை வச்சுருப்பார். ஏன்னா அவருக்கு தன் குருநாத தெய்வமாக மதிக்கிறாதனால அவர் அந்த வண்டியை அவர் மாதிரி நல்லா பார்த்துக்கிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த வண்டி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பொருசா பையன் அந்த காரை எடுத்துகிட்டு போய் கஞ்சா எடுத்துகிட்டு கடத்திருந்தாரு. அப்புறம் அந்த கார் வந்து போலீஸில் பிடிச்சிருந்தாங்க. நான் சொன்னோம்ல ஆரம்பத்தில் 2 கேரக்டர் போலீஸ் கேரக்டர் அதுக்குள்ளே தான் இன்வால்வ் ஆகும். அவங்க அந்த காரை மோகன்லால்கிட்ட கொடுத்தாங்களா இல்லையா? மோகன்லால் ஃபஸ்ட்டு டைம் அந்த வாங்க போகிறாரு, அமைதியாக பேசுகிறாரு. 2ஆவது டைம் போவார், 3ஆவது டைம் போவார். இப்படி பல டைம் போக 2 பேருக்கும் பயங்கர வாக்குவாதம் ஆரம்பிச்சிடும். அதாவது ஈகோ பிரச்சனை. நீ கேட்டு நான் என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அளவுக்கு ஒரு பிரச்சனை போகும். அவரும் இறங்கி போவார். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிரச்சனை எப்படி முத்துதுன்னா கதை. அடுத்தால இந்த காருக்குள்ள மர்மமான ஒரு பிணம் கிடைக்கு. இது எப்படி வந்துச்சு, இது யாரு பண்ணுனா அப்படிங்கிறது தான் மொத்த கதையே. ஓகே, ஒன்லைன் பாட்டும். இந்த படத்தில் ஒரே ஒரு சண்டை காட்சி தான் மிரட்டி விட்டுருக்காங்க. தாறுமாறாக இருக்கும். கிளைமேக்ஸ் காட்சின்னு அந்த சண்டை காட்சி சூப்பராக இருக்கும். ரீல்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. மோகன்லால் சார் ஜம்பிங் பண்ணி இப்படி இறங்கி வருவார். அந்த சண்டை காட்சி தாங்க. ஆமாம், டோன்ட் மிஸ். நீங்கள் ஃபேமிலியோட அமர்ந்து பார்க்கக்கூடிய இந்த லீவுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒரு த்ரில்லர் படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சின்னா தாராளமாக உங்கள் நேரத்தை செலவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்ம அடுத்து சினிமா விமர்சனம் அடுத்து பேச போகிறோம். நீங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.